ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் வந்து விளையாட போகிறோம். ஹைட் அண்ட் சீக் விளையாட போறியா என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம வந்து ஒழிஞ்சிக்கிறட்டா விளையாட போகிறோம். அதுவும் மேப்பில் வந்து எந்த இடத்துக்கு வேணால் போய்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஷார்ட் ரேஞ்சு கன்று மட்டும்தான் வச்சிருப்பேன். லாங் ரேஞ்சு கன்று வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா லாங் ரேஞ்சுனா தூரத்துலேருந்தே போட்டு தள்ளுவோம்ல, அதனால் ஒன்லி ஷார்ட் ரேஞ்சு கன்று மட்டும்தான் கையில் இருக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்பேன். அந்த 2 நிமிஷத்தில் இவங்க வேணால் எங்கே வேணால் போய் ஒழிஞ்சிக்கலாம். அந்த மேப்பில் நான் வந்து கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தனா கொள்ளுவேன். லாஸ்ட்டாக யார் வந்து ஒழிஞ்சிக்கிறதுல கிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 1 லட்சம் டைமண்ட். 1 கோடி அது 1 லட்சம் டைமண்டா? 1 லட்சம் டைமண்ட்லாம் கிடையாது. நம்மள்ட்ட 100 டைமண்டுக்கே வழியே காணும். ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இந்த 9 பேரில் லாஸ்ட்டாக ஒரு ஆள் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கிறத விட ஜாலியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். அதனால் சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அந்த ஏபியில் இருக்கான் பார்த்தீங்களா, எமௌண்ட் போட்டிருக்கான்ல, இப்போ ஒரு சம்பவம் நடக்கும், அதை பாருங்களேன் நீங்களே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? அவன் என்ன கோவத்தில் இருந்தான்னு தெரியல. ஏன்டா என் முன்னாடி நீ அமௌண்ட்டை போடுறியான்னு மூஞ்சிலே குத்தி விட்டான். குத்தின வேகத்துக்கு ஓடனா பாருங்க ஓட்டம். இன்னும் ஓட்டம் ஓடுறான். போயிட்டு மெடிக்கிட் போட்டு பொறுமையாக வராமல் இருங்க. டேய், இனிமேல் அமௌண்ட்டு போடுவா நீனே. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து சுட்டு காமிச்சிடும். எல்லாம் போய் ஹைட் பண்ணிக்கோங்க. போங்க, ஓடுங்க எல்லாருமே ஒழிஞ்சுக்கோங்க. நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். யோ, நீ மட்டும் ஏன் நிற்கிற? போயா. சரி, அவரும் போயிடுவார். இப்போ நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து யாரெல்லாம் நம்ம கூட விளாட்றா அப்படின்னு சொல்லிவிடும். ஏன்னா ஒரு மென்ஷனாக இருக்கும், ஹானரபிள் மென்ஷன் பண்ணி விட்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மணி நம்ம கூட இருக்கார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏபி லவ், அவன் இருக்கான். அதுக்கப்புறம் பாலா இருக்கார். அதுக்கப்புறம் கன்னுன்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் பிளாக் லவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ப்ரோ ஐயப்பன் இருக்கார், சக்தி, அதுக்கப்புறம் ராஜனு, அதுக்கப்புறம் டானு. இவங்க எல்லாருமே தான் அந்த மேட்ச்சில் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தராக தேடி போய் கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் ஒவ்வொருத்தராக தேடி கொள்ள வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரி மேலே ஏறுவோம். ஃபேக்ட்ரி மேலே ஏறி யாராச்சும் இருக்காங்களாம் பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துலே உட்காந்து கிடந்தாலும் கிடப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மேலே ஏறி ஃபேக்ட்ரியில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு ஒவ்வொருத்தனா கொள்ள வேண்டியதான். அது இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்கணும், லாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வீக்லி மெம்பர்ஷிப்பு அது வேறு எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு விளையாடுவாங்க. அதனால் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. அதனால் எல்லாம் மேப்பு ஃபுல்லான்றதுனால எங்கே வேணால் இருப்பாங்க. கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயா இருக்குது? ஐயோ, நான் வந்து ஷார்ட் ரேஞ்சு கன்று மட்டும் தான் வச்சிருக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா லாங் ரேஞ்சு எடுக்க வேணான்னு பார்க்கும். நம்ம போக தான் பார்க்கணும். யாராச்சும் ஒரு பைபிள் இங்கே மாட்டவங்களான்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளில் மாட்டிக்கிச்சு. ஆனால் பாவியை, வெட்ட வெளியிலேயே ஓடிட்டு இருப்பேன். உன்னை ஒழிஞ்சிக்க சொன்னால் வெட்ட வெளியிலே நின்று கிடக்கிறியே, உன்னெல்லாம் என்ன பண்ணுறது? சரிட்டு நம்ம இப்போ போயிட்டு அவரை முடிச்சு விட்ற வேண்டியதான். இதோ வந்துட்டேன். எங்கே ஒன்றாலும் விட மாட்டேன். எங்கே ஒன்றாலும் இங்கே வந்தால் ஒரு ஆள் இருப்பான்னு பார்த்தா 2 ஆள் ஓடிட்டு நிற்கிறாங்க. அடா பாவியோய், ஒரு ஆளை தேடி வந்தால் 2 ஆள் மாட்டிக்கிச்சே, ஜாலி தான். இப்போ போயிட்டு கிட்ட போய் முடிச்சு விட்றேன். நான் வந்து ஏகே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கை பரப்பரன்னு நிச்சா, அதனால் ஏகேவை தூக்கிட்டேன். சரி இருங்க, எங்கடா இருக்கீங்க? தேவ ஓடுறாரு பாருங்க. ஐயோ பாவம், சக்தி வந்து காலி. ஓகேவா, ஒரு ஆள் காலி, சக்தி காலி. இது யாருன்னு தெரியல, ஓடிட்டு இருக்காரு. இருங்க, தேர்த்தி புடிடா. அது எங்கேயா ஒன்று ஆளையே காணும். ரைட்டு, ஆளையே காணுமே. என்னையா வளைஞ்சு ஓடுறாரு போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு இருக்காரு. இருங்க, கண்டுபிடிக்கலாம். இந்த சைடு தான் வருவார்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த சைடு தானே வருவார். ஆளை காணும், வேறு எங்கேயோ ஓட்டார் போல இருக்கு. ரைட்டு, ஆனால் இங்கே ஒருத்தர் காலி. இன்னும் ஒருத்தர் இங்கே சுற்றி இருந்தார். அந்த ஒருத்தரையாச்சும் கண்டுபிடிச்சி முடிச்சே ஆகணுமே. ஐயோ, இது உள்ளே இருக்கியா? இல்லை, உள்ளேயும் காணும். என்னையா இப்படி ஒழிகிறாங்க? வேற லெவலில் ஒழி. இங்கே பாருங்க. ஆஹா, இது வேற ஆளாச்சே. அடிச்சரா ஜாக் பாட்டு. இந்த இடத்துல 3 பேர் மாட்டிட்டாங்களா? ஏய் நில்லையா, கொஞ்ச நேரம் நில்லையா. என்ன எந்த ஓட்டம் ஓட்டுறாரு இவரு? ரைட்டு. ஐயோ, கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்டியா? ஐயோ, மூச்சு வாங்குதே. ஓகே, ப்ரோ ஐயப்பனும் காலி. 2 பேர் காலி. இன்னும் வந்து 7 பேர் தான் இருக்காங்க. 9 பேரில் 2 பேர் காலி பண்ணியாச்சு. இன்னும் 7 பேர். அந்த 7 பேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிர் வந்துடும். ஏன்னா வேற லெவலில் பதுங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஓடிச்சு. அந்த பொண்ணு வந்து எப்படி தான் தப்பிச்சுன்னே தெரில. எங்கே ஓடிச்சு, எப்படி ஓடிச்சுனே தெரில. ஆனால் அந்த பொண்ணை காணும். செம்மையாக தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இருந்தேன்னா, இங்கே ஓடிட்டு இருக்க அந்த பொட்டை புள்ள உன்னை எங்கெல்லாம் தேடுறது, அங்கே ஃபுல்லாக தேடுறான். ஆனால் நீங்கள் வந்து கண்ணை எதிரிக்க மாட்டிக்கிட்டே. ஐயோ பாவம். ஓகே, டேமேஜ். ஆஹா, இது வேற டபுள் பண்ணுறதுனால லாங் ரேஞ்சு கொடுக்க மாட்டுது. நானும் கிட்ட ஓடி அடிக்கணும்னு பார்க்குறேன். ஐயோ, இன்னும் எந்த ஓட்டம் ஓடுற? என்கிட்ட லாங் ரேஞ்ச் இல்லையா? கொஞ்சம் இல்லையா? அப்பாடி, அப்படியோ. எஸ்பிஎஸ் ராஜனும் காலி. இங்கே 3 பேர் காலி. இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. அந்த 6 பேரையும் தோர்த்தி வேட்டையாடுறோம். எங்கேயா இருக்கீங்க? எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சி
அடின்னு அடிக்கிறோம். அதுக்கப்புறம் சரி இது மேலே இருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது மேலே ஏறி நிறைய பேர் உட்காந்து கிடப்பாங்களே அப்படின்னு என் மேலே ஜம்ப் பண்ணி பார்த்தா மேலே யாருமே இல்லை. ஒரு ஏமாற்றம் தான் மிச்சம். ஏன்னா ஒரு பயப்புள்ளையும் காணோம். நானாக இருந்தால் இது மேலே ஏறி தான் படுத்து கிடப்பேன். ஏன்னா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே பொறுமையாக படுத்துடலாம். போய் வேறு எங்கேயாச்சும் வேட்டையை போட வேண்டியதான். வேறு இடத்துல தேடி பார்த்துட்டு இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, 6 பேரையும் தெருத்தி கொள்ள வேண்டியதான். ரைட். அதுக்கப்புறம் வந்து யூஏவி வந்து என் கையில் மாட்டிக்கிச்சு. யூஏவி மாட்டினால சரி நம்ம ரைட்டு யூஏவிலே போவோம். ஏன்னா யூஏவி வந்து இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்கும். யூஏவி பின்னாடியே போனால் யாராச்சும் ஒரு பைபிள்யாச்சும் மாட்டோன்னு யூஏவி பின்னி போனால் யூஏவியில் ஒரு ஆளையும் காட்ட மாட்டுது. என்னையா இது இந்த அளவுக்கு ஐயா ஒழிஞ்சிருக்கீங்க, யூஏவியில் காட்டாத அளவுக்கு பார்த்தா ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு. பாவம் பரிதாபம். யூஏவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அந்த டவரில் இருக்கிற மாதிரியே காட்டுது எனக்கு. டவரில் இருக்கிறத காமிச்சு கொடுத்துருச்சு. நான் வரத்து தெரிஞ்சுக்கிட்டு ஓடாமல் அங்கே நின்று எமௌண்ட்டு போட்டு கிடக்குறாரு. அதான் இருக்கிறதுல ஹைலைட்டு. நான் வரையா கொஞ்சமாச்சும் மரியாதை கூடியா, இன்னையே உட்காந்து எமௌண்ட்டு போட்டு நிற்கிற, எமௌண்ட்டு போட்டு கிடக்குறாரு. சரி ரைட்டு நம்ம மேலே ஏறி அவரையும் முடிச்சு விட்டு இன்னொரு ஆளையும் காலி பண்ணிவிடும். இன்னும் எமௌண்ட்டு தான் போட்டிருக்காரு. நான் மேலே ஏறி ரைட்டு முடிச்சு விட்டான்னு பார்க்குறேன், கீழே இறங்கி ஓடுறாரு. இன்னும் இந்த லெவலுக்கு ஓடுறேன் நீ கொஞ்சம் இல்லையா, இன்னும் ஓட்ட ஓடுறாரு பார்த்தீங்களா. ஒரு 2 செகண்ட் கேப் கொடுத்தப்போ நான் மேலே ஏறினவுடனே கீழே குதிச்சிட்டாரு. இல்லையா ஓகே முடிச்சாச்சு. கேசி கன்னு காலி ஆகிட்டாரு. இன்னும் 5 பேர் இருக்காங்களா, 5 பேரையும் ஒவ்வொரு ஆளாக தெருத்தி கொள்ள வேண்டியதான். ஒரு எமௌண்ட் ஹாய் எமௌண்ட் போட்டுரும், வேறு எமௌண்ட்லாம் போட வேணா, கடுப்பாயிடுவாங்க. டேய் கன்னில் நடிச்சிட்டு உனக்கு என்னடா எமௌண்ட்டுன்னு நம்ம வேறு எங்கேயாச்சும் தேடும். ஒரு ஆள் கூட மாட்ட மாட்டாங்க. ஏன்னா ஹைட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க போல இருக்கு. கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே செம்ம கடுப்பாகுது. ஏன்னா ஒழியறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறவங்க எல்லாருமே. நானும் ஒரு சந்து புந்து விடாமல் தேடுன்னு தேடுறேன், மாட்டுவோமான்னு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு வந்து ஹைட் பண்ணுறாங்க. சரிட்டு நம்ம போய்ப்பா. நான் ஜோனுக்கு ஓரமாக ஓடிட்டு இருந்தேன்னா பார்த்தா ஜோனுக்கு ஓரமாக ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. நில்லையா, என்ன தைரியம் இருந்தால் என்னை பார்த்தவனே இன்னும் ஓடுறாரு. பின்னாடி வேறு பேனை வச்சு வேறு ஓடுறாரா. டேமேஜ் சுத்தமாக விழ மாட்டேது. ஏன்னா பேனில் வந்து மொத்தமாக பேனில் பட்டுருது. ஆனால் டேமேஜ் சுத்தமாக விழல. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஒரு டேமேஜ் கொடுத்தேன். நில்லையா, கொஞ்ச நேரம் இல்லையா. நான் வேறு ஷார்ட் ரேஞ்ச் வச்சதுனால ஒன்றும் ரேஞ்சு கிடைக்க மாட்டேது. எனக்கு M10 எனக்கு டபுள் பேர் வச்சு சுத்தமாக விளாட வராது. அதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த லெவலுக்கு முக்கியம் விளாட்றேன்னு. டபுள் பேரில் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் ஓட்டார். இவர் வேறு பேனை வச்சு பின்னாடி வச்சுக்கிறாரு. அதனால் டேமேஜ் சுத்தமாக விழ மாட்டேது. பேன்லேயே பட்டு தெரிச்சிடுது. ஆனால் இவரு கொடுத்த கடுப்பை விட யாருமே கொடுக்கல. எனக்கு செம்ம காண்டி ஏற்றிட்டாரு. அலையெல்லாம் அலைய விட்டாரு. வாயில் நுரத்தள்ளுற அளவுக்கு அலைய விட்டாரு. அவ்வளோ நேரம் ஓடுன்னு ஓடுறாரு. இந்த இடத்துல ஒன்று பண்ணுவார் பார்த்தீங்களா, நானாக வெறுத்துட்டேன். இவரை விட்டுட்டே ஓட்டிடலாமா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ நேரம் நில்லையா, கொஞ்ச நேரம் நில்லையா அப்படின்னு மூச்சு வாங்குற அளவுக்கு இறக்கி விட்டாரு. அங்கே பாருங்கள் ஓடுன்னு சுற்றி நானும் கொஞ்ச நேரம் கடுப்பாய் நின்றுட்டேன். நீ வாயா உன்னை வர விட்டு அடித்தா தான் செட் ஆகணும். கொஞ்ச நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் வந்து போட்டாச்சு. பிளாக் லவரும் காலி. இன்னும் 4 பேர் தான் அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு ஆள் ஓட்டிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா தமிழ்மணி பைபிள்ல தான் தெரிச்சு ஓட்டிட்டு இருக்காப்புல. நில்லையா உன்னை ஓடனா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு M5 வச்சு அடித்தேன். ஒன்றும் சுத்தமாக டேமேஜே விடல. தப்பிச்சுட்டு தப்பிச்சு ஓட்டான். டே நில்றா தமிழ்மணி, உன்னை விட மாட்டேன்டா. ஓடுறான் பாருங்க. திரும்பி M5 வச்சு அடித்து பார்த்தேன். ஒன்றும் விழ மாட்டேது, அடி விழ மாட்டேது இந்த மேட்ச்சில். யானே தெரில. அதுக்கப்புறம் சரி பின்னாடியே ஓடுவோன்னு கிட்ட போய் முடிச்சலாம் அப்படின்னு. ஏன்னா ஜோனுக்கு ஓடியாருவான்ல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் ஓடிட்டு நிற்கிறாப்புல. அது யாருனே தெரியல. இன்னொரு ஆள் ஓடிட்டு நிற்கிறாள். 2 ஆள் இதே இடத்துல. சரி நம்ம கிட்ட போய் முடிச்சிடும் அப்படின்னு பார்த்தா கல்லி பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிட்டான். தமிழ்மணி வந்து இங்கே நின்று கிடக்குறான். டே தமிழ்மணியை முடிச்சுட்டு இருங்க. டே நில்றா டேய், எங்கடா ஓடம் விட்டுருவோமோன்னா டாய். பிடி ரைனா, இது ரைனாவா, இது பிடி ரைனா போல இருக்குது, தமிழ்மணி இல்லை. ஓகே பிடி ரைனாவும் காலி. இங்கே நிற்கிறான் பாருங்க. இவன் யாருன்னு தெரியுதா, பாலா. இவன் தான் பாலா இங்கே நிற்கிறான். டே நில்றா, எங்கடா ஓடுற டாய், ஓடனா விட்டுருவோமோன்னா தப்பிச்சிட்டான்டா டாய். ஓகே பாலாவும் காலி. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இருங்க, இப்போ கல்லு பின்னாடி ஒருத்தர் ஒழிஞ்சாரு. அது நிற்கிறாரு. நில்லு ப்ரோ. மிஸ் ஆயிடுச்சு. 8 மிஸ் ஆயிடுச்சு. 8 வைக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. என்ன இந்த அளவுக்கு அலைச்ச கொடுக்குறீங்க? கொஞ்ச நேரம் நில்லுங்கயா. மூச்சு வாங்குதியா, நில்லையா கொஞ்ச நேரம் நில்றா. ஐயோ யாருன்னு பார்த்தா டெவிலும் காலி. லாஸ்ட்டு வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியல. எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த கர்மம் முடிச்ச ஏவில வின் பண்ணிட்டான். வேற யார் வின் பண்ணிதாலும் எனக்கு மன நிம்மதியாக இருந்திருக்கும். இந்த ஒன்றுத்துக்கு உதவலாம் வின் பண்ணுறான் பார்த்தீங்களா. எங்கடா கண்ணு எடுத்துக்கூடா கண்ணை. இந்த சாவு உன் கையெல்லாம் சாக வேண்டியதாக இருக்குது. வேறு யார் கையில் செத்துனாலும் கொஞ்சம் மன நிம்மதியாக செத்துருப்பேன். ஆனால் உன் கையில் சாவ போகிறோம் பார்த்தீங்களா,
அதான் இருக்கிறதுலே கொடுமை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இவன் வின் பண்ணுவான்னு மேட்சை? எத்தனை பேர் நினச்சி பார்த்தீங்க? நான் நினச்சேன் ப்ரோ ஏபியில் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை இவெல்லாம் வின் பண்ணுவானே.